இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல்லியில் இருந்து தனி விமானம் மூலம் மும்பை வந்தடைந்த இந்திய கிரிக்கெட் வீரர்கள். விமானத்தின் மீது தண்ணீரை பீச்சியடித்து பிரம்மாண்ட வரவேற்பு. உலகக்கோப்பையுடன் மும்பை வந்தடைந்த இந்திய அணி வீரர்கள். விமான நிலையத்தில் பூக்களை தூவி ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு. மும்பை விமான நிலையத்தில் தோளில் கோப்பையுடன் தோரணையாக வந்த ஹர்திக் பாண்டியா. இணையத்தில் வைரலாகி வரும் வீடியோ. மும்பை டிரைவ்லைன் சாலையில் இருந்து வான்கடை மைதானம் வரை கோப்பையுடன் ஊர்வலம் சென்ற இந்திய அணி வீரர்கள். சாலையின் இருபுறமும் திரண்டிருந்த ரசிகர்கள் இந்தியா இந்தியா என விண்ணதிர உற்சாக முழக்கம். இந்திய அணி வீரர்களை வரவேற்க மும்பை கடற்கரையில் குவிந்த லட்சக்கணக்கான ரசிகர்கள். சாலை முழுவதும் திரண்டிருந்த ரசிகர்கள் வெள்ளத்தில் ஊர்ந்தபடி சென்ற இந்திய அணி வீரர்கள் வாகனம். மும்பையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வான்கடை மைதானத்திற்கு திரண்ட ரசிகர்கள் கூட்டம். சர்ச்கேட் உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் கட்டுக்கடங்காத கூட்டம் திரண்டதால் பரபரப்பு. T20 உலக கோப்பையை வென்ற இந்திய அணி வீரர்களுக்கு வரவேற்பு அளிக்க மும்பையில் திரண்ட கிரிக்கெட் ரசிகர்கள். மனித தலைகளாக காணப்பட்ட மும்பை கடற்கரை சாலை. மெரைன் டிரைவ் பகுதியில் கூடிய லட்சக்கணக்கான ரசிகர்களால் ஸ்தம்பித்த மும்பை மாநகரம். ரசிகர்கள் யாரும் வர வேண்டாம் என காவல்துறையினர் வேண்டுகோள். டெல்லியில் பிரதமர் மோடியுடன் இந்திய அணி வீரர்கள் சந்திப்பு. T20 உலக கோப்பையுடன் சென்ற வீரர்களுக்கு காலை விருந்து வழங்கி உபசரித்து மோடி கலந்துரையாடல். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஜூலை 11ஆம் தேதி தருமபுரி பயணம். மக்களுடன் முதல்வர் திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். வரும் 11 மற்றும் 15ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சிகளில் பங்கேற்க அழைப்பு. நீங்கள் நலமா திட்ட பயனாளர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வீடியோ காலில் கலந்துரையாடல். அரசு நலத்திட்டங்கள் முறையாக கிடைக்கிறதா என்றும் கேட்டறிந்தார். மாதாந்திர பராமரிப்பு உதவி தொகைலாம் வருதா? ஐயா கரெக்டா வருதுங்க ஐயா, எல்லாம் உங்களுடைய கருணைங்க ஐயா.
எவ்வளவு தொகை வருது? எனக்கு தெரியுதா? தெரியுது சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்க பேர் என்னமா? சங்கீதா சார். இந்த ஊர்ல படிக்கிறீங்க சார்? ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் அச்சங்குடி பிரைமரி ஸ்கூல்ல பாப்பா கீர்த்தி ஸ்ரீ 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறா சார். ஓ, அங்க அம்மாவா நீங்க? காலை உணவு கரெக்டா குடுக்குறாங்களா? கரெக்டா குடுக்குறாங்க சார். பாப்பா காலையிலேயே 8 மணிக்கு போயிருவா. சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் சந்திப்பு. மத்திய அரசு அமல்படுத்தியுள்ள 3 குற்றவியல் சட்டங்களை தமிழ்நாட்டில் அமல்படுத்தக்கூடாது என கோரிக்கை மனு. வரும் 8ஆம் தேதி முதல் 4 நாட்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என அறிவிப்பு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை ஒட்டி மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் வங்கி ஆவணங்களை வழங்கக் கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்ந்த மனு. ஜூலை 8ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் அறிவிப்பு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுகவை ஜெயிக்க வைக்க அதிமுக போட்டியிடவில்லை. திருச்சியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஏ டீம் பி டீம்னு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் சொன்ன அந்த கட்சி இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணுறாங்க, இவங்களுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்கிறாங்கன்னா அவங்க ஏ டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த ஏ டீம் என்கின்ற திமுக ஜெயிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பி டீம் என்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒதுங்கி இருக்கின்றார்கள் என்பது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல். நீட் தேர்வு யாருக்கும் எதிரானது அல்ல என அண்ணாமலை விளக்கம். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டும் நீட் தேர்வில் அதிக அளவு தமிழகத்தில் தேர்ச்சி பெற்றுள்ளதாக பேட்டி. நாங்கள் திரும்ப கேட்கறது, இன்னைக்கு சட்டப்பேரவையில் 2-3 முறை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு நீட்டை எதிர்த்து தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு வெள்ளை அறிக்கை கொண்டு வரதுக்கு என்ன பிரச்சனைன்னு தான் நாங்கள் கேட்கிறோம். நீட் தேர்வு குறித்து நடிகர் விஜய் பேசுவதற்கு உரிமை உள்ளதாக அண்ணாமலை கருத்து. ஒன்றிய அரசு என விஜய் குறிப்பிட்டது குறித்த கேள்விக்கும் பதில். இது எங்களுடைய அரசியலுக்கு இன்னும் பலமாக நான் பார்க்கின்றேன். விஜய் அவர்களாக இருக்கட்டும், தொடர்ந்து திமுக சார்ந்த கொள்கைகளை அவர்கள் எடுக்க தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு உட்பட்ட எங்களுடைய வாக்கு, எங்களுடைய அங்கீகாரம் இருக்கக்கூடிய மக்களுடைய எங்கள் மேல் வைக்கக்கூடிய நம்பிக்கை எங்களுக்கு அது ஆதரவாக வந்துகிட்டு தான் இருக்கும். அதனால் இது அரசியல் கட்சி தலைவராக நீங்கள் விஜயோட கமெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் வரவேற்புன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா மாநில அளவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தமிழக அரசு பயப்படுவது ஏன் என பாமக தலைவர் அன்புமணி கேள்வி. சாராயம் விற்ற காசில்தான் மக்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்க வேண்டுமா எனவும் காட்டம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 43வது முறையாக நீட்டிப்பு. ஜூன் 14ஆம் தேதி வரை ஜூலை 14ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஜாமீன் கோரி தொடர்ந்த மனு. விசாரணையை நாளைக்கு ஒத்திவைத்தது கரூர் முதன்மை நீதிமன்றம். சுதந்திர போராட்ட வீரருக்கு ஓய்வூதிய பாக்கியை வழங்காத தமிழக பொதுத்துறை கூடுதல் செயலாளருக்கு எதிராக பிடி வாரண்ட். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அனிதா சுமன் உத்தரவு. சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கி நிதி உதவி. மதுரை மற்றும் கோவை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நிதி உதவி வழங்க உள்ள நிலையில் வங்கி அதிகாரிகள் ஆய்வு. கோவை, நெல்லை திமுக மேயர்கள் அடுத்தடுத்து ராஜினாமா. புதிய மேயர்களை தேர்வு செய்யும் பணியில் திமுக தலைமை மும்முரம். வாடகையை உயர்த்தி வழங்கக் கோரி மன்னார்குடியில் 700க்கும் மேற்பட்ட லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்த போராட்டம்.
கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலை. புதுச்சேரி அரசுக்கு எந்த ஆபத்தும் இல்லை என முதலமைச்சர் ரங்கசாமி திட்டவட்டம். பாஜக எம்எல்ஏக்கள் ஜே.பி. நட்டாவை சந்தித்தது அவர்களது தனிப்பட்ட விஷயம் எனவும் விளக்கம்.